ரீசெண்டா பொங்கல் லீவ்ல பீச்சுக்கு தான் வந்திருந்தேன். சுத்தி பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆனது ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? இல்ல ஒன்றும் பார்க்கல. ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். கடல் பக்கத்துல இருக்கிற மீன் கடையில எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. நிறைய கடையில பழைய மீன் தான் வித்துட்டு இருந்தாங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என்ன அது ஒரே எங்க அண்ணா போய் சொல்றானே என்னாலே தாங்க முடியலையா? பட் நான் அங்க ஃப்ரெஷ்ஷா மீன் விற்கிற கடைக்கு தேடி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பெரிய மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வறுத்த வஞ்சர மீன், சுறா புட்டு, நெருப்புல சுட்ட நெத்திலி, அதுக்கப்புறம் கழுத்து மீன் குழம்புல இருந்து எடுத்து சிவாஜி சார் முதல் மரியாதை படத்துல வாயில விட்டு அப்படியே எடுப்பாரு. மீன் கூடவே ஒரு பிளேட் வறுத்த நண்டு. என்ன 24ஆம் புலிகேசி மாதிரி ஆயிட்டீங்க? இந்த மாங்காவை 30 ரூபா கொடுத்து வாங்கி எனக்கு என்னாச்சு தெரியுமா? அப்படியே மெரினா பீச் உள்ள வந்தா பேரறிஞர் அண்ணாவுக்கு தனி மியூசியமே வச்சிருக்காங்க. அவர் யூஸ் பண்ண சட்டை, தட்டு, பென்னு எல்லாமே வச்சிருக்காங்க. பட் எம்ஜிஆர் வீட்டில் இந்த மாதிரி வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. ஆனா இங்க வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சமாதி மேல காது வச்சு கேட்டா அவரோட வாட்ச் சத்தம் கேட்கும்னு ஒரு மித்து இருக்கு. நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ அலௌட் இல்லை. எம்ஜிஆர் சிலையை பார்க்கும்போது எனக்கு அரவிந்த் சாமி சிலை மாதிரி தெரிஞ்சது. இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க. ஆனா ஜெயலலிதா அம்மா சிலை ஓரளவுக்கு நல்லா தான் கட்டியிருந்தாங்க. புரட்சி தலைவி சமாதியும் பார்த்துட்டு இப்ப நேர கலைஞர் சமாதிக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த கலைஞர் சமாதிக்கு மட்டும் பயங்கரமா செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னா 500 கோடிடா. ஃபைனலா எல்லா தலைவர்களோட சமாதியும் பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து என்ன விளாக் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.